ஹாய் தோழர்ஸ். ஒரு ப்ரிவிலேஜ்டு அப்பர் காஸ்ட் மேல் ரிசர்வேஷனை எதிர்க்கிறதுக்கும் ஃபெமினிசத்தை எதிர்க்கிறதுக்கும் ஒரே காரணம் தான். அது என்னன்னா, தனக்கு பிறக்கும் போதே இயல்பா கிடைக்கிற அந்த சோசியல் கேபிட்டல் இருக்குல்ல, அதை சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் காரணம். அதனால தான் அவனுக்கு ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. ஸோ இதை பத்தி பேசுற ஆட்கள் கிட்ட வந்து, அதான் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ரிசர்வேஷனுக்கு மட்டும் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பான். ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவீங்க, ஆனா பெண்களுக்கு மட்டும் பஸ்ல ஃப்ரீ டிக்கெட்டு, மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, பஸ்ல தனியா பெண்களுக்குன்னு தனி சீட்டு அப்படின்னு ஏதோ பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம கிட்ட வந்து சுரண்டிட்டு இருப்பான். சாதிலாம் இல்லப்பா, எல்லாம் சரி சமந்தான், இனிமேல் வந்து சாதியெல்லாம் கிடையாதுன்னு பேப்பர்ல எழுதியாச்சு, சட்டம் போட்டாச்சு அப்படின்னு பண்ணிட்டா உடனே எல்லாம் சமமாயிடுவாங்களா? அதே மாதிரி இனிமேல் ஆணும் பெண்ணும் சமம்பா, ஃபெமினிசம் தான் இங்க எல்லாமே அப்படின்னு பேசிட்டோம்னா ஆணும் பெண்ணும் சமமாயிடுவாங்களா? வரலாறு நெடுக சாதியின் பேர்ல, கலாச்சாரத்தின் பேர்ல, ஜெண்டர் ரோல்ங்கிற பேர்ல, ஜெண்டர் ஸ்டீரியோடைப்புங்கிற பேர்ல இங்க திணிக்கப்பட்ட அநீதி தான் இன்னைக்கு இருக்கிற அந்த டிஸ்பாரிட்டிக்கு காரணம். அப்போ டிஸ்பாரிட்டியை சரி செய்யணும்னா அந்த அநீதிகளை சரி செய்யணும். எந்தெந்த வகைகளெல்லாம் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அந்தந்த ஃபேக்டர்ஸில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள எம்பவர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இது ஏதோ இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருக்கு. ஆனால் என்னன்னா, அந்தந்த நாடுகளில் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த டிஸ்பாரிட்டியை உண்டாக்குச்சோ அதன் அடிப்படையில் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும். அதே தான் இங்கேயும். அதனால தான் இங்கே ரிசர்வேஷன் இருக்கு, அது ஜாதி அடிப்படையில் இருக்கு. அப்புறம் பெண்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, அது பாலின அடிப்படையில் இருக்கு. இதையெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கோங்க, இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை தற்குறின்னு நம்ம சொல்றது அவங்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்படிங்கிறதுக்காக இல்லை. எல்லா ஆக்சஸும் இருந்தும் எல்லா ப்ரிவிலேஜஸும் இருந்தும் கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா அவங்க தற்குறி தான். ஜெய் பீம். பாய் தோழர்ஸ்.